ரிங்கு, அக்ஸர், ஹர்திக், திலக், தூபே எல்லாம் எல்லாருமே ஏறல. எல்லாம் ஏறல. எல்லாமே ஆமா. உங்க ஓப்பனர்ஸ் 2 பேரும் அவங்களும் ஏறல. அதிகமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சு நம்ம களம் இறங்கியிருக்கோம் சார். அப்படி இல்ல. யார் இருந்தாலும் இந்த மாதிரி அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏர்ல ஓகே. அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஹர்திக் பாண்டியா வந்து நல்லா விளையாண்டுருக்கும்போது எதுக்கு அந்த ஷாட் வந்து ம், ம், ம். மேலே ஏர்ல அடிக்கிறார்? கிரவுண்ட்லேயே அடிச்சிருந்தாங்க 4 ரன்ஸ் வரப்போகுது. அந்த 2 ரன் எக்ஸ்ட்ராக்காக அவுட் ஆகிட்டு போயிட்டார். ரிங்கு சிங்கும் அதே மாதிரி தான் பண்ணார். ஸோ அதனால் மொத்தத்தில் லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் இல்லை யாராக இருந்தாலும் மைண்ட் செட் தான் காரணம். இன்கேஸ் ஸ்கை அந்த 15ல் அவுட் ஆகியிருந்தாருன்னா இந்தியாவோட நிலை நேற்று என்னவா இல்லை ஒன்று ஹோப்பே கிடையாது. ஓகே. ஏன்னா இந்த 160 வந்து செம போனஸ் இது. ம். அவங்க கிட்டத்தட்ட 140 வந்துட்டாங்க. 130 138 வந்துட்டாங்க அவங்க. அதனால் வந்து ஸ்கை முதல்ல அவுட் ஆயிருந்தாருனாக்கா இவங்க 100 வந்துருக்கதே சந்தேகம். ம், ம். ஏன்னா யாருமே ரெஸ்பான்சிபிளாக விளாடல. அதனால் டெஃபினட்டாக இந்தியா உதப்பட்டிருக்கும் ஸ்கை அவுட் ஆயிருந்தாங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 3 1 2 3 அந்த பொசிஷனில் இன்கேஸ் சஞ்சீவ் நெக்ஸ்ட் மேட்ச்சில் ட்ரை பண்ணலாமோ சார்? ஏன்னா நியூசிலாந்து சீரீஸில் அவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் ஒரு வாய்ப்புகள் கொடுத்தா அவர் அன்லெஸ் இஷான் கிஷன் இன்ஜர்ட். ஓகே. அப்படி தான் அப்போ தான் அவர் வேறு ஏதாவது ஒருத்தர் இன்ஜர்ட்னா தான் உள்ளே வர முடியும். பட் இந்த டீம் தான் இந்த 11ல் விளையாட போகிறாங்க. இப்போ வாஷிங்டன் சுந்தர் வேறு ஃபிட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அது வேறு அவர் எந்த அளவுக்கு ஃபிட்டுன்னு வந்து நியூஸ் வெளியே வரல. நான் வாஷிங்டன் சுந்தருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வரும் பார்த்தாக்கா ஹர்ஷித் ராணா அன்ஃபிட், அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சிராஜை வச்சுட்டாங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் வேறு அது ஒரு பொசிஷன் இருக்குது.